4ஆம் இடத்துல சனி இருந்து சனியும் 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுல மிக்சடான விஷயங்கள், வேலை பளு, சங்கடங்கள், அலைச்சல்களும் இருக்கிறது, அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து நிறைந்ததான ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாசமாக தனுசு ராசிக்கு இருக்கு. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தையும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப 3ஆம் இடத்துல ராகு வருவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓய்வான விஷயங்கள். நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான விஷயமா இருக்கும். நல்ல அமைப்பு, நல்ல தன்மை. அதே சமயத்தில் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தகப்பனார் விஷயத்துல சில மாற்றங்கள், சில உடல் உபாதைகள், பூர்வீகத்துல சில விஷயங்கள், பூர்வீக ப்ராப்பர்ட்டியில வந்து சில ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க. பொதுவாக ஆண்டு கிரகம் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு மிக்சடாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கு.